ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் நண்பன் பயணத்தோழன். எனக்கு பயணத்தில் மிகுந்த ஆர்வம் உள்ளது. அந்த ஆர்வம் என்னை எங்கு கொண்டு சென்றது தெரியுமா? துபாய். இந்த இடம் வெறும் பிரமிப்பாக உள்ளது. மேகங்களை முத்தமிடும் உயரமான கட்டிடங்கள், முடிவில்லா தங்க மணல் கரைகள் மற்றும் மின்சாரமயமான ஒரு உலகம். இப்போது நீங்கள் நினைக்கிறீர்கள் துபாய் மிகவும் விலை உயர்ந்தது என்று, இல்லையா? சரி, பொறுத்திருந்து பாருங்கள். ஏனெனில் இந்த நகரத்தின் சிறந்த அனுபவங்களை எப்படி அனுபவிப்பது என்று நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அப்படியானால் லைக் பட்டனை அழுத்துங்கள். அற்புதமான சாகசத்திற்கு தயாராகுங்கள். ஏனெனில் நீங்கள் துபாயின் அழகில் மூழ்கப் போகிறீர்கள். சரி, நமது பயணத்தை நாம் சிறந்த இடத்திலிருந்து தொடங்குவோம். இது ஒரு பொறியியலின் அற்புத மற்றும் பிரம்மாண்ட கட்டிடம். அதுதான் புர்ஜ் கலீஃபா. இந்த மாபெரும் கட்டிடம் 828 மீட்டர் உயரத்தில் வானத்தை தொடுகிறது. இது பூமியில் உள்ள உயரமான கட்டிடமாகும். இங்கு செல்ல உங்களுக்கு சில டிராம்ஸ் செலவாகும். ஆனால் நம்புங்கள், அங்கு காணும் காட்சி ஒவ்வொரு பைசாவுக்கும் மதிப்பு. முழு நகரத்தின் பறந்து விரிந்த காட்சிகள், முடிவில்லாத கடல் போல பரந்த பாலைவனம் மற்றும் தூரத்தில் மின்னும் அரேபிய வளைகுடா கண்ணுக்கு விருந்து. உங்களுக்கு ஒரு சிறிய குறிப்பை கொடுக்கிறேன். உங்கள் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்து அதிக நெரிசல் இல்லாத காலை அல்லது மாலை நேரங்களில் சென்று பாருங்கள். நீங்கள் அங்கே இருக்கும்போது 148வது மாடியில் இருந்து துபாயை பார்க்க மறக்காதீர்கள். அங்கு நீங்கள் காற்றில் நடப்பதை போல உணர்வீர்கள். சரி, ஆகாயத்தில் ஏறுவது உங்கள் விருப்பம் அல்லவென்றால் நீங்கள் உங்கள் நேரத்தை சில பொருட்களை வாங்குவதில் செலவிடலாம். ஏனெனில் நண்பா மற்றும் நன்பி துபாய் உலகின் மிகப்பெரிய ஷாப்பிங் மால்களில் ஒன்றை கொண்டுள்ளது. அதுதான் துபாய் மால். 1200க்கும் மேற்பட்ட கடைகள், உயர்தர வடிவமைப்பாளர்கள் முதல் உங்கள் விருப்பமான பிராண்டுகள் வரை. இது ஒரு ஷாப்பஹாலிக்ஸ் சொர்க்கம். ஆனால் உண்மையில் நீங்கள் ஷாப்பிங்கில் விருப்பம் இல்லாதவராக இருந்தாலும் இந்த இடம் ஒரு பரவசத்தை தரும். நீங்கள் முழுவதும் ஷாப்பிங் செய்து சாப்பிட தயாராக இருக்கும் போது துபாய் மால் 150க்கும் மேற்பட்ட உணவகங்களுடன் உங்களை கவர்ந்து இழுக்கும். 3வது அத்தியாயம், தீவின் சொர்க்கம் பாம் ஜுமைரா. அடுத்தது நாம் ஒரு எதிர்கால திரைப்படத்திலிருந்து நேரடியாக வந்த இடத்திற்கு செல்கிறோம். பாம் ஜுமைரா இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவு ஒரு பெரிய பனை மரம் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மனித புத்திசாலித்தனத்தின் சான்று மற்றும் பரவச காட்சி. ஆனால் பாம் ஜுமைரா வெறும் ஆடம்பரமும் செழிப்பும் மட்டுமல்ல. இது துபாயின் சில மிக சுவாரஸ்யமான ஈர்ப்புகளில் ஒன்றாகும். உதாரணமாக அக்வாவென்சர் வாட்டர் பார்க் மற்றும் தி லாஸ்ட் சாம்பர்ஸ் அக்வேரியம். ஹே, நீங்கள் உண்மையில் சாகசத்தை விரும்பினால் பாம் ஜுமைரா மீது ஸ்கைடைவிங் முயற்சிக்கலாமா? இது நீங்கள் ஒருபோதும் மறக்க முடியாத நிச்சயமாக அனுபவமாக மாறும். அத்தியாயம் 4, வாட்டர் ஃப்ரண்ட் துபாய் மரீனா. சரி, கொஞ்சம் மெதுவாக சென்று எனது பிடித்த இடங்களில் ஒன்றான துபாய் மரீனாவுக்கு செல்லலாம். இந்த பரபரப்பான வாட்டர் ஃப்ரண்ட் மாவட்டம் நகரத்தில் ஒரு அங்கமாக உள்ளது. தனித்துவமான ஆற்றல் மற்றும் உணர்வுடன் நீர்முகத்தில் நடைபயிற்சி செய்யும் போது மரீனாவில் மெதுவாக அசையும் ஆடம்பர யாட்கள் மற்றும் காற்றில் மிதக்கும் ஷிஷா மற்றும் மசாலா வாசனையை கற்பனை செய்யுங்கள். துபாய் வாழ்க்கை முறையை அனுபவிக்க இது சரியான இடம். மரீனாவில் மெதுவாக படகு சவாரி செய்யுங்கள். சைக்கிள் வாடகைக்கு எடுத்து வாட்டர் ஃப்ரண்ட் பகுதியை ஆராயுங்கள் அல்லது காஃபி குடித்து மக்களை பாருங்கள். அத்தியாயம் 5, துபாய் பாலைவன சஃபாரி. நாம் நகரத்தை ஆராய்ந்தோம், உயரங்களை வென்றோம் மற்றும் சில சிறப்பான பொருட்களை வாங்கி மகிழ்ந்தோம். இப்போது வெளியே சென்று அரேபியாவின் இதயத்தையும் ஆன்மாவையும் அனுபவிக்கும் நேரம். பாலைவனம், துபாய் பாலைவன சஃபாரி எந்த பயணியும் செய்ய வேண்டிய ஒன்று. நம்புங்கள், இது நீங்கள் ஒருபோதும் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். தங்க மணல் வீடுகளில் 4x4 வாகனத்தில் சவாரி செய்யும் போது, காற்று உங்கள் முடியில் வீசும் போது, சூரியன் மாலையில் வானத்தை நிறமாற்றும் போது கற்பனை செய்யுங்கள். சூரியன் மாலையில் மறைந்த பிறகு நீங்கள் ஒரு பாரம்பரிய பெடுவின் முகாமுக்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள். அங்கு நீங்கள் நட்சத்திரங்களின் கீழ் ஒரு சுவையான பார்பிக்யூ இரவு நேர உணவை அனுபவிக்கலாம். மற்றும் துபாயை விரைவில் தரிசிக்க தயாராகிவிட்டீர்களா? இதோ உங்களுக்காக நண்பர்களே, துபாயின் என் சுற்றுப்பயண அனுபவம். உயரமான கட்டிடங்கள், பரந்த ஷாப்பிங் மால்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவுகள், பாலைவன சாகசங்கள் என இந்த நகரம் அனைத்தையும் கொண்டுள்ளது. அனைத்திற்கும் மேலே நீங்கள் அதை அனைத்தையும் விலை அதிகமாக இல்லாமல் அனுபவிக்கலாம். எனவே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? உங்கள் பைகளை சுமந்து உங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்து தங்க நகரத்தில் மறக்க முடியாத சாகசத்திற்கு தயாராகுங்கள். ஹே, மேலும் பயண குறிப்புகள், தந்திரங்கள் மற்றும் சாகசங்களுக்காக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். விரைவில் உங்களை அடுத்த வீடியோவுடன் சந்திக்கிறோம்.